ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஒரிஜினல் கிராஃப்ட்ஸ். இட்ஸ் மீ சித்திரப்பிரியா. இந்த வீடியோவில் நாம் 2 டேங்கிள் இயரிங்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த டேங்கிள் இயரிங்ஸ் செய்கிறது ரொம்ப சிம்பிள். நம்ம வீட்டில் இருக்க டூல்ஸ் வச்சு எப்படி ஈஸியாக பண்ணிடலாம் அப்படிங்கிறது வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கிளேவை நல்லா பிசைஞ்சிட்டு இது நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்தளவுக்கு உங்களுக்கு வெயிட் கம்மியாக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ரொம்ப தின்னாக ரோல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக வரும். நீங்கள் கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு கொஞ்சம் வெயிட்டாக வர மாதிரி இருக்கும். நல்லா இந்த சப்பாத்தி தட்டுவோம்ல அந்த மாதிரி திரட்டிட்டு மேலே ஒரு பக்கம் ஸ்மூத் பண்ணிக்கோங்க. ஸ்மூத் பண்ணிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸில் இயரிங் வேணுமோ அந்த சைஸில் இம்ப்ரெஷன் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் ஒரு பெரிய சைஸ் அப்புறம் குட்டி சைஸ் பண்ணுறேன். நீங்கள் இந்த குட்டி சைஸ் வேணான்னாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் பெரிய சைஸ் மட்டும் வச்சு இப்போ நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இது அப்படியே நீட்டாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு இதுக்கப்புறம் நம்ம இந்த குட்டி குட்டி டிசைன்ஸு எப்படி டீட்டெயிலிங் இதெல்லாம் எப்படி கொடுக்குறது அப்படின்னு நான் காட்டுறேன் வாங்க. இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இதை நல்லா ஸ்மூத் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த சின்னது எக்ஸ்ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன இந்த இயரிங்ஸ்க்காக நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் குட்டியாக பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு கார்னரில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் ஈவனாக ஒரு ஸ்கொயர் ஷேப் வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது இந்த ஸ்கொயர் ஷேப் வர ஒரு இயரிங்ஸ்க்காக நான் பண்ணுறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த எட்ஜஸ் எல்லாம் ஸ்மூத் பண்ணிக்கோங்க. ஸ்மூத் பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த சின்னதாக இந்த மாதிரி நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அந்த டூல் வச்சு சின்னதாக ஒரு ரவுண்டு போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட வேறு ஏதாவது மூடி இருந்துச்சுன்னா அதை வச்சு யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் டிசைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்ட் டிசைன் போட்டதுக்கப்புறமா இது இந்த டிப் பென்சில் இருக்குல்ல, டிப் பென்சிலோட அந்த எட்ஜில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக அந்த டாட்ஸ் வச்சு நான் டிசைன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நீங்கள் அப்படி டிசைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதே மாதிரி கீழே லைன்லேயும் சின்ன சின்னதாக ரவுண்ட் டிசைன் போட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த ஏதாவது சின்னதாக கம்பி வச்சுட்டு இல்லை இந்த மாதிரி ஏதாவது டூல் வச்சுட்டு நீங்கள் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் டிசைன் போட்டுக்கோங்க. நான் இந்த மாதிரி போடுறேன். உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குதோ நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி மறுபடியும் கீழே மறுபடியும் குட்டி குட்டி டிசைன்ஸு நான் காமிச்சேன் இல்லையா, இந்த மாதிரி தான். இதே மாதிரி சின்ன சின்னதாக ஒரு ஒரு மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்க நல்லாயிருக்கும். இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே அதே மாதிரி டிப் பென்சில் வச்சு சின்ன சின்னதாக மார்க் பண்ண அந்த டிசைன்ஸும் நம்ம அப்படியே போட்டுக்கலாம். இப்போ நான் காமிக்கிறேன்ல இந்த மாதிரி. உங்களுக்கு இதை விட பெரிய சைஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு போட்டுக்கலாம். சின்னது இருந்தாலும் ஓகே, நம்ம இஷ்டம் தான். நம்ம எப்படி வேணால் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த எட்ஜில் நான் ஒரு சின்ன சின்னதாக கோடு மாதிரி நான் போட்டு டிசைன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நீங்கள் அப்படி பண்ணுங்கள். இதே மாதிரி சின்ன சின்ன கோடு டிசைன்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அது கீழே இந்த குட்டி குட்டி மார்க் டிசைன்ஸ் நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கலாம். நம்ம இஷ்டம் தான். நம்ம டிசைன் க்ரியேட்டிவிட்டி பொறுத்து நம்ம எந்த மாதிரி வேணால் டிசைன் பண்ணிக்கலாம். ஒரு இலை ஷேப் போடலாம், இல்லை இந்த மாதிரி லைன் ஷேப்பு எப்படி வேணால் போட்டுக்கலாம். நீங்கள் ஒரு வேளை கஸ்டமைஸாக ஏதாவது பண்ணுறீங்கன்னா உங்கள் சாரீஸில் அந்த மாதிரி இந்த டிசைன் இருந்துச்சுன்னா அதை கூட நம்ம இந்த மாதிரி டூல்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஐ பின்னு கட் பண்ணி யூ பென் வளைச்சி வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்கள் 2 யூ பின் எடுத்துகிட்டு நல்லா இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி, அதாவது மேலே ஓப்பன் இருக்க மாதிரி நீங்கள் இது இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, மேலே நீங்கள் இருக்க மாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஹூக் மாட்டும் போது கரெக்டாக இருக்கும். நீங்கள் சைடாக இருக்க மாதிரி பண்ணிங்கன்னா அப்போ அது உங்களுக்கு கரெக்டாக வராது. இப்போ பாருங்கள், நான் காட்டுறேன் இல்லையா, இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம இன்னொரு இயரிங்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரவுண்டு கட் பண்ணேன் இல்லையா, அதில் ஒரு ரவுண்டு தான் அது. இந்த ரவுண்டில் சென்டராக பட்டு ஒரு சின்னதாக ஒரு ஹோல் போட்ட மாதிரி ஒரு டிசைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை சுற்றி நம்ம ஃப்ளவர் டிசைன் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நான் அப்படியே அதை வச்சு அதோட திருப்பியே இது பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு எம்போஸ்டான ஒரு டிசைன் கிடைக்கும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த சைடை வச்சு நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இது எதுக்குன்னா ஒரு ஃப்ளவர் ஷேப் நான் கிடைக்கும். உங்களுக்கு வீடியோவில் தெளிவாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்படி உங்கள்கிட்ட என்ன ஒரு பென்னோடது இருந்துச்சுனாலும் நீங்கள் இந்த மாதிரி டிசைன் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாகவே வரும். இதே மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் பண்ணுறேன்ல இந்த மாதிரி ஒரு பக்கம் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட் தடவை எந்தளவுக்கு இம்ப்ரெஷன் கொடுக்குறீங்களோ அதே இம்ப்ரெஷன் தான் லாஸ்ட் வரைக்கும் கொடுக்கணும். இல்லாட்டி ஒரு பெட்டல் பெருசாகவும் இன்னொன்று சின்னதாகவும் தெரியும். இதுக்கப்புறம் இது நம்ம போட்டு முடிச்சதுக்கப்புறம் இது சைடில் சின்ன சின்னதாக மறுபடியும் ரவுண்ட் டிசைன்ஸ் வச்சுக்கிறேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ நீங்கள் அதே மாதிரி ரவுண்ட் டிசைனோ இல்லை ஸ்கொயரோ இல்லை எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த ஒரே ஒரு பென் வச்சு நான் இந்த டிசைன் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம டிப் பென்சில் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த டிப் பென்சிலோடது தான். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்குறேன். அது ஒரு சின்ன ஒரு டிசைன் வருது. இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி கொடுக்குறேன் இல்லையா, இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க.
இதுக்கப்புறம் வந்து நான் ஒரு ஹேங்கிங் பீட் எடுத்துக்கிறேன். ஒரு ஹேங்கிங் பீட் யூ பின் வளைச்சிட்டு, அந்த பின் வந்து கரெக்டாக இங்கே கீழே வந்து சென்டரா பார்த்துட்டு நான் வந்து கொடுத்துக்கிறேன். நீங்கள் வேணால் லாலிபாப் பீட் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் இதில் ஒரே ஒரு பீட்ஸ் கொடுக்கறனால ஹேங்கிங் பீட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால ஒரு பீட் கொடுத்துட்டேன். அதுக்கு மேலே அதே மாதிரி மேல் பக்கம் பார்த்த மாதிரி ஒரு யூ பின் வந்து பெண்ட் பண்ணி வந்து ஐ பின்னில் வந்து பெண்ட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. மேலே சைடில் தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. இந்த கம்பி தெரியாமல் நல்லா ஸ்மூத் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்ம செகண்ட் இயரிங்கும் ரெடி. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் ஒரிஜினல் கிராஃப்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.